வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான ஒரு பதிவு தான். அது எனக்கான பதிவுன்னு நான் நினைக்கிறேன். இது நமக்கான பதிவு, நம்ம எல்லோருக்கான பதிவாக கூட இருக்கலாம். வாழ்க்கையினுடைய பாதியை கடந்துட்டோம் இல்லையா? ஆனால் இன்னும் எனக்கான வாழ்க்கைக்கான தடங்கள் எல்லாமே சிறுபிள்ளைத்தனமான ஒரு நிகழ்வு தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நான் இப்போ தான் பிறந்தேன், வளர்ந்தேன், படித்தேன் அப்படின்ற ஒரு சூழலில் இருந்துக்கிட்டு நானே ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு சின்ன பையன் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு நினச்சிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்க காலத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய வாழ்க்கையை நம்ம கடந்துட்டோம். என்ன வாழ்க்கையில் சாதித்தோன்னு யோசித்து பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது எனக்கு. ஒன்றுமே சாதிக்கலை. வயிற்றுக்கும் வாய்க்கும் இடையில் ஒரு உருண்டை ஓடிட்டுருக்கிற மாதிரி வயிற்றுக்கும் கழுவுறதுக்கு மட்டும்தான் வாழ்க்கையை நம்ம சம்பாரிச்சிருக்கோன்னு எனக்கு தோணுது. எல்லாமே எளிமையாகவே எளிதாகவே எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதுதான் உண்மை. நிறைய போராட்டங்கள், நிறைய அவமானங்கள், நிறைய இயலாமையினால், நிறைய ஏழ்மையினால், இதெல்லாம் வாழ்க்கையில் எதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதெல்லாம் கிடைக்காம போனதுனால வாழ்க்கையை இழந்து ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கையில் இங்கே உட்காந்துருக்கோம். இனி உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நான் பேசுகிற விஷயங்கள் கூட உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்குமா, இல்லை என்னை மாதிரி தான் நீங்களும் வாழ்கிறீங்களா அப்படின்ற ஒரு டவுட்டு கூட இருக்குது. இல்லை எல்லோரும் என்னை விட மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம், மிகப்பெரிய சாதனையாளராக இருக்கலாம். நினச்சி பார்க்கும்போது எனக்கெல்லாம் முடி வளர்ந்த அளவுக்கு மூளை இருக்குது அப்படின்னு டவுட்லேயும் இருக்கிறேன். என்றைக்குமே என்னுடைய விஷயங்கள் முழுமை பெற்றுருச்சா அப்படின்னு நினைக்கும்போது ஒரு காலமே எனக்கு முழுமை பெற்ற மாதிரி தெரியல. அனுபவங்கள் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த அனுபவத்தினுடைய ஆணிவேர் நான் யார், என்னுடைய எண்ணங்கள் என்ன, நம்முடைய செயல்பாடுகள் என்ன, நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இதெல்லாம் தெரிஞ்சிக்கவே முடியாத ஒரு சூழல் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்படி காலம் போயிட்டுருக்கு. அந்த காலத்துக்கு பின்னாடி ஒரு கயிறு மாதிரி பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிறேன். அடுத்து என்னென்ன நடக்குதுன்னு தெரியாத ஒரு வாழ்க்கையில் நானும் போயிட்டுருக்கேன், நீங்களும் வந்துட்டுருக்கீங்க, மற்றவங்களும் வந்துகிட்ருக்குறாங்க. ஆனால் வாழ்க்கையில் நம்ம சாதிக்கிறது என்ன அப்படின்னு, நம்ம சாவு வரத்துக்குள்ளே சாதிக்கிறது என்ன அப்படின்னு நினைக்கும்போது சாதிக்கவே முடியாத சூழலில் பல பேர் இருப்பாங்க இல்லையா? அதில் நம்மளும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சில நேரங்களில் தோணுது. சாதிப்பதற்கான நேரம், காலம் எல்லாம் கூடி வரும்போது அப்போ தான் நம்ம பாதி வாழ்க்கை கடந்த பிறகு தான் சில விஷயங்கள் நமக்கே ஒன்று கூடி வர மாதிரி தெரியுது. ஆசைகள், ஆசை பாசங்கள் எல்லாமே அப்போ தான் கிடைக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஆசை பாசங்கள் அனுபவிக்கும்போது நம்மளுடைய லட்சியங்கள் கைவிட்டு போயிடுது. இதை நினைக்க தோணும்போது சிரிப்பாக வருது. இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டோம், இனிமேல் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு சந்தோஷங்கள் நம்ம கூட வருது. அந்த சந்தோஷங்களை நம்ம தேடி போனோம்னா நம்மளுடைய லட்சியங்கள் என்ன ஆகிறது அப்படின்னு நினைக்கிறோம். லட்சியங்கள் பெருசாக, சந்தோஷம் பெருசாக அப்படின்னு நினைக்கும்போது அடப்போடா என்ன பெரிய லட்சியம், வாழ்க்கையே சந்தோஷமே இல்லாத வாழ்க்கையில், மகிழ்ச்சியே இல்லாத வாழ்க்கையில் லட்சியத்தை கொண்டு நம்ம என்ன மகிழ்ச்சியாக வாழ போகிறோம் அப்படின்றலாம் தோணுது எனக்கு. நிறைய விஷயங்கள் படிக்கும்போதும், நிறைய சாதனையாளர்களை பார்க்கும்போதும் இவர்களை விட இவங்களை இந்த அளவுக்கு வந்திருக்காங்களே, இதில் ஒரு கால் பங்காவது நம்மளால் வர முடியுமா அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் எண்ணத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் உறக்கமற்ற இருக்கின்ற ஒரு சூழலும் இருக்குது. இந்த உலகத்தில் எதை நம்ம கொண்டு போகிறோம், ஒன்றுமே கொண்டு போக முடியாது. நம்மளுடைய சாதனைகள், நம்மளுடைய செயல்கள் இந்த உலகத்தில் பேசப்படுமா, நம்ம போன பிறகு நம்மளை பற்றி நினைப்பாங்களா அப்படின்றதான். இருக்கும்போது நம்மளை பற்றி நினைக்கின்ற ஒரு உறவையும் உள்ளத்தையும் பெறணும் அப்படின்ற ஆசை எனக்கு நிறைய உண்டு. அது மாதிரி எல்லோருக்கும் இருக்கும்னு நினைப்பேன். எல்லோருக்கும் அந்த நினைப்பு இருக்கும். அது மாதிரி தான் வாழ்க்கை பயணத்தை பாதி வாழ்க்கையை கடந்த பிறகும் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் முழுமை பெறாமல் போயிட்டுருக்கு. முழுமை பெறுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கும் தோணலை. எவ்வளோ விஷயங்கள் படிக்கிறோம், எத்தனையோ விஷயங்கள் எழுதுகிறோம், இருந்தும் ஒரு வெறுமையை உணர்கின்ற ஒரு வாழ்வாக தான் எனக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லோருக்குமான ஒரு வாழ்க்கை முழுமை பெற்ற ஒரு வாழ்வாக வாழ முடியுமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய, ஒரு ஆச்சரியத்துக்குரிய ஒரு விஷயந்தான். அப்படி முழுமை பெற்ற வாழ்வு என்ன வாழ்வு அப்படின்னா, எதை நோக்கியும் பயணப்படாமல்
இந்த காலத்தை நோக்கி பயணப்பட்டு உங்கள் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்வை மனசில் எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் நெகிழ்வுத்தன்மையோடு அழகாக ரசித்து வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி நம்ம இருக்கிற ஒரு போராட்டம் நம்மளை வெறுக்கடிக்குது. நம்மளுடைய வேலை, நமக்கு பின்னாடி இருக்கிற மக்கள், நண்பர்கள், இதெல்லாம் நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப 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 ஒரு இன்னரான ஒரு சந்திப்புகள்லாம் அந்த சமுதாயத்தில் நடக்குது. அதெல்லாம் கடந்து போய் நம்ம என்றைக்கு பெரிய ஆளாக வர்றது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் எல்லாருக்கும் மத்தியிலும் இருக்கும். அது எனக்கும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஆயுள் போதுமா, அதை செஞ்சு முடிச்சிட முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டே நான் ஒவ்வொரு நாளும் கடந்து போவேன். அப்படி கடந்து போகும்போது நம்ம என்ன சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒன்றும் சாதிக்கலை. இன்னும் நான் நிம்மதியாக தூங்கினதே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்ததும் கிடையாது. பொது வெளியில் முகத்தை பார்த்தா ரொம்ப சிரிச்ச மேனிக்கு நல்லா சந்தோஷமான ஆள் அப்படின்லாம் சொல்லுவாங்க நண்பர்கள் எல்லாருமே. உனக்கு என்னையா அப்படின்லாம் சொல்லுவாங்க. பணம், பதவி இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது இல்லை. பணத்தை சார்ந்து நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யும்போது அதில் வருகின்ற ஆத்ம திருப்தி தான் இந்த உலகத்துக்கு ஒரு மனுஷனுக்கு வேணும். அதை சம்பாதிக்கின்ற ஒரு நாள் என்றைக்கு இருக்குதோ அன்று தான் நம்மளுடைய வாழ்க்கை முழுமையான சந்தோஷத்தோடு நிறைவு பெறும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இனிமேலாவது முயற்சி செய்யலான்னு நான் இருக்கேன். நீங்களும் அது மாதிரி இருங்க. எதை நோக்கி பயணப்பட்டாலும் மகிழ்ச்சியோடு பயணப்படுங்க. சந்தோஷமாக உங்கள் பணியை தொடங்குங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழுங்க. அப்படி வாழும்போது மட்டும்தான் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். இது வரைக்கும் இந்த விஷயத்தை கேட்டவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.